தப்பு பண்ணுப்பா, தப்பு பண்ணிவிட்டு கீழே விழுந்துடாத, அதுலேருந்து வந்து நீயே சரி பண்ணிக்கோ. வீடியோவை நிறுத்திடாதீங்க, வீடியோவை பாருங்கள் கண்டினியூஸாக. உங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். தப்பு பண்ணணும், அதுலேருந்து நம்ம நேர்மையாக நல்லவனாக மாறணும். ஆனால் தப்பை திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. இப்போ பால் வாங்குகிறோம், பால் காய்ச்சறோம். பால் காய்ச்சறதுல தப்பு பண்ணினா தான் அது தயிராக மாறுறது இல்லையா? நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிரார்த்தத்துக்கு என்ன பண்ணுறோம்? பாலை திரிக்கிறோம், திரித்து தட்டு பாலுக்கு தான் எடுக்கிறோம். ஸோ பாலை திரிச்சா என்ன ஆகுது? தயிராகிறது. தயிரோட மதிப்பு கூடி எடுத்து. அப்புறம் இப்போ தயிர்லேருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கிறது, வெண்ணெய் மதிப்பு கூடி எடுத்து. வெண்ணெயிலேருந்து நெய் கிடைக்கிறது, இந்த நெய்யோட மதிப்பு கூடி எடுத்து. ஸோ தப்பு பண்ணணும், ஆனால் அந்த தப்புலேருந்து நம்மளை நேர்மையாக நல்லவனாக மாற்றிக்கணும். ஒரு 2-3 எக்ஸாம்பிளுக்கு போகலாமா? இன்றைக்கி சாதாரணமாக இருந்த ஆர்டினரி பால்லேருந்து அது ஒரு மதிப்புமிக்க நெய்யாக மாறுறது இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில். ஸோ அந்த மாதிரி நம்மளோட தவறுலேருந்து நம்மளை ஒரு மதிப்புமிக்கவனாக மாற்றிக்கணும். திராட்சை பழம் பச்சை, ப்ரௌன், கருப்பு திராட்சை பழங்கள், அதை ஜூஸ் பண்ணினா கடையில் வாங்குற போது 40 ரூபா தான், டெட் சீப். ஆனால் அதையே புளிக்க வச்சா என்ன ஆகுது? காஸ்ட்லியாக ஒயினாக மாறுறது. அந்த பண்ணுற தவறுனால அந்த திராட்சை பழத்தோட ஜூஸுக்கு மதிப்பு கூடுறது இல்லையா? ஸோ நம்மளோட தவறுகளை நம்ம திருத்திண்டு நம்மளை மதிப்பு மிக்கவனாக மாற்றிக்கணும். தவறு பண்ணணும், பட் அதையே ரிப்பீட் பண்ணாமல் அந்த தவறுகள்லேருந்து நம்மளை நம்ம மதிப்பு மிக்கவனாக மாற்றிக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டா அதுக்காக நம்ம கெட்டவன் இல்லை, ஆனால் அது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது நம்மளை ஒரு மதிப்பு மிக்கவனாக மாற்றுறது. கிளியர்? நம்ம பண்ணுற தப்பு நம்மளை மதிப்பு மிக்கவனாக மாற்றணும், சொசைட்டியில் நமக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும். கொலம்பஸ் தப்பு பண்ணினான், வழி தவறி போனான். சப்போஸ் டு பி த பெஸ்ட் ஆன் செயிலிங் இல்லையாமா? ஹி வாஸ் த பெஸ்ட் செயிலர் இன் த வேர்ல்டு. அவன் தப்பு பண்ணினான், வழி மாறி போனான். ஆனால் அவனுக்கு என்ன பெருமை கிடச்சிது? அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். சரி, அலெக்சாண்டர் ப்ளோமிங் ஆசிடையும் அல்கலைனையும் மாற்றி மாற்றி ஊற்றிகிட்டே இருந்தான். எல்லாரும் திட்டினான், லேபரேட்டரிக்கு அத்தனை பேரும் திட்டினான். நீ ஒரு நாளைக்கு லேபரேட்டரியை வெடிச்சு விட போகிறது, நீ இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கேன்னா. அவ்வளோ தப்பு பண்ணினான். என்ன பண்ணான்? கடைசியில் பென்சிலின் கண்டுபிடிச்சான். என்ன ஒரு பெருமை! அதனால் மக்களுக்கு என்ன ஒரு நன்மை! தப்பு பண்ணு, ஆனால் அந்த தப்புலேருந்து ஒன்று நீ ஒரு மதிப்பு மிக்கவனாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. நம்ம பண்ணுற தப்பு நம்மளை கீழே தள்ளிடக்கூடாது, அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு தவறுங்களும் ரிப்பீட் பண்ணப்படாது. அந்த தவறுகள்லாம் நமக்கு ஒரு அனுபவம். எந்த திசை, எந்த டைரக்ஷன், எந்த இடத்துல தப்பு பண்ணினோம், அதை எப்படி பண்ணினா அதை சரி பண்ணலாம். அதனால் நம்மளோட அடுத்த ஸ்டெப் எப்போவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஆன்மீகம் பேசுவோம். வால்மீகி திருடன், மகா திருடனாக இருந்தான். கொள்ளையடிக்கிறதுல, காட்டில் கொள்ளையடிக்கிறதுல அவனை மாதிரி ஆள் கிடையாது. என்னவானா அவ்வளோ பெரிய ராமாயண காவியத்தையும் நம்ம கொடுத்துட்டான் இல்லையா? நதி மூலம் ரிஷி மூலம் நம்ம பார்க்கப்படாது. வால்மீகி கடைசியில் என்ன ஆனார்? ராமாயணம் கொடுத்தவர் ஆயிட்டார். பட்டினத்தார் சரியான கஞ்சன். பணம் சேர்க்கணும்னு அவ்வளோ தூரத்துக்கு ஆசை. என்ன பண்ணினாலும் தகுடு தத்தம் பண்ணி பணம் சேர்க்கணும்னு ஆசை. ஆனால் சிவனோட அருள்நாள் என்னானார்? ஆன்மீகத்தில் அவருக்கு அடுத்த ஒருத்தர் கிடையாது. பட்டினத்தாரை விட ஒரு
லோக்கல் குரு வேறு ஒருத்தருமே கிடையாது. அந்த மாதிரி மாறிட்டார். என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு மதிப்பு அவருக்கு. அடுத்தது அருணகிரிநாதர். அருணகிரிநாதர ஜெகதல பிரதாவன், சகல கலா வல்லவன். அவரை மாதிரி காம களியாட்டம் பண்ணின ஒரு ஆள் கிடையாது. ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கறதில்ல. அருணகிரிநாதர் மாதிரி காம களியாட்டங்களில் மிஞ்சினவர் ஒருத்தரும் கிடையாது. ஆனால் முருகனோட அருள்னால என்னாச்சு, 1307 1307 1307 பாடல்கள் நமக்கு கொடுத்தார். நம்ம பண்ணுற தப்புலேருந்து நம்ம என்னெல்லாம் சரியாக கற்றுக்கிறோமோ அதுதான் சரி. நம்ம பண்ணுற தப்புலேருந்து நம்ம கற்றுக்கிறது தான் நம்மளை மதிப்பு மிக்கவன் ஆக்கிறது. தப்பு பண்ணணும், நம்மளை சரி பண்ணிக்கணும், சொசைட்டியில் நமக்கு ஒரு நல்ல பேர் வரணும். ஆனால் அந்த தப்பை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம பண்ணின தப்பு நம்மளை கீழே தள்ளி விடாமல் பார்த்துக்கணும். நம்ம தப்பை திருத்திக்கணும். நம்ம அதுலேருந்து நல்லதாக பாடங்கள் கற்றுண்டு, அனுபவங்கள்லேருந்து நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுண்டு சிரேஷ்டமாக சொசைட்டியில் நல்ல பேரோடு இருக்கணும். வாழ்க வளத்துடன், வாழ்க வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. ஒரு சின்ன விண்ணப்பம், எல்லாரும் வருண பகவானை வேண்டிப்போம், வாழ்த்து சொல்லுவோம். ரொம்ப இடத்துல இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயிலில் மழை பெய்ய ஆரம்பிச்சுடுது. இன்னும் சில இடங்களில் மழை பெய்யலை. மழை நிறையா பெஞ்சு நதிகள்லாம் நிறைஞ்சு எல்லாரோட வாழ்க்கையும் வளமாக இருக்கணும்னு வேண்டிப்போம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.